This video is brought to you by Butterfly. நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது ஒரு ரொம்ப பேசிக் ரீசனுக்கு, அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு. அந்த ரீசன் ரொம்ப பேசிக்காக இருக்கலாம், ஆனால் அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. டேஸ்டியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். இன்னொரு ஸ்பெஷல் டிமாண்ட் என்னென்னா, ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வீட்டில் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம கையில் இருக்கிற டைமை வச்சுக்கிட்டு நல்ல ரெசிபீஸ் பண்ணலாம். அதுவும் கிங் ஆஃப் ரசம்ஸ், மிளகு ரசம். ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ கெட் ரெடி டு வாட்ச் பட்டர்ஃப்ளை வழங்கும் கெட் செட் குக். நம்மளுக்கு காஃப் கோல்டு இருக்கும்போது நம்மளை சேவ் பண்ணுறது இந்த மிளகு ரசம். எனக்கு சின்னப்பெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ வி கோயிங் டு டேக் திஸ் பெப்பர். எனக்கு பெப்பர் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் சௌரியமாக போட்டுக்க போகிறேன். ஜீரகம், அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் இதில் போட்டுக்க போகிறேன். நான் எப்படினாலும் அது அரைச்சிட தான் போகிறோம், பட் ஸ்டில். அண்ட் பூண்டு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து நான் அரைச்சி போட போகிறேன், ஆனால் எனக்கு வந்து சின்னப்பா கொடுத்த ரசத்தில் தான் அப்படியே பூண்டு அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் சௌரியமாகவே போடுவோம் நாங்கள் பூண்டு. ஸோ இது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், சிம்பிள் வே. நல்லா ஒரு சாத்து நசுக்கி எப்படி பண்ணோன்னா வந்துடும். இதில் ஒரு சந்தோஷம், அதை ஒரு அடிக்கிறதுல. நான் அடிக்கல இதுவே நசுங்கிருச்சு. ஓகே, 4 பூண்டு போட்டுக்கலாம். ஓகே, கிரைண்ட் பண்ணிடலாமா? எனக்கு இந்த குட்டி ஜார் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இட்ஸ் ரியலி கன்வீனியன்ட். இந்த பெரிய ஜாரில் நம்ம மசாலாலாம் அரைக்க பார்த்தோம்னா அந்த பிளேடு சுற்றும், அப்படியே எல்லாம் பறந்து சைடில் ஒட்டிக்கும், அப்புறம் பிளேடு மாத்திரம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். தட்ஸ் வை எனக்கு இந்த குட்டி ஜார் பிடிக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஈஸி டு மெயின்டைன். எனக்கு இதான் பிடிக்கும். நான் சமைக்கும் போது நான் எல்லாத்தையும் நான் மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், நல்லா இருக்காது. ஸோ இது நம்மளுக்கு ரெடி. அடுத்தது நம்மளுக்கு தேவையானது புளி, தக்காளி, அதெல்லாம் இல்லையா? ஸோ தக்காளியை நம்ம சாப் பண்ணிடலாம். நான் வந்து இது கொஞ்சம் நான் பிக்கர் பீசஸாக தான் போட்டுப்பேன். ரொம்ப குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கிறாதீங்க. உங்களுக்கு பிடிக்கணும்னு நறுக்கிக்கோங்க. இதை இப்படி கூட எடுத்துடலாம். ஸோ தக்காளியை சாப் பண்ணிட்டோம். அப்புறம் புளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பிசைஞ்சு we can take it out. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது புளி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆப்வியஸ்லி, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை இல்லாத ரசம் கலர் இல்லாத பெயிண்டிங் மாதிரி தான், யூஸ்லெஸ். ஸோ அதனால் கருவேப்பிலை அண்ட் ஆஃப்கோர்ஸ் கொத்தமல்லியும் நம்மளுக்கு வேணும். ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் சாப் பண்ணி அது கொஞ்சம் சாப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணோம்ல, எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த புளி தண்ணியில் நம்ம அரைச்ச பூண்டு, ஜீரகம், பெப்பர் அதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை அதில் வச்சுப்போம். இந்த தக்காளியும் தூக்கி அதில் போடுங்க. கருவேப்பிலை,
கொத்தமல்லி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா வந்து சமையல் நல்லா வரணும்னா அந்த பாத்திரம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க. அதுவும் சில சமயம் இந்த வாணாலி, அது வந்து ஊர் சைடில் இருக்கிற அந்த இரும்பு வாணாலி, அந்த நல்லா டீப்பாக இருக்கணும் அப்படின்னு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து காம்ப்ளிகேஷன் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நைஸ் கம்ஃபர்டபுள் ஹண்டீஸ் வந்துருச்சு. இதில் பண்ணலாம், நல்லா சாலிடாக இருக்குது. அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் இதில் சமைச்சிட்டு அப்படியே கொண்டு போய் டேபிள் வச்சு ப்ரெசென்ட்டும் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து இதை வந்து அதில் போட்டுற போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், பிகாஸ் கொஞ்சம் சாலிடாக இருக்குது. அதுக்கப்புறம் சிம்பிள் கொதிக்க விட்டுற வேண்டியதான். ஆனால் அதுக்காக ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறாதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஸோ அது வந்து லெட் இட் கம் டு அ பாயில். சரி, இது கொதிக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். சின்னப்போ வந்து நான், அம்மா, அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒரு மாரிஸ் மைனர் இருந்துச்சு. அதில் நாங்கள் 4 பேரும் உய்யக்கொண்டான் மலை சைட் போயிட்டு இருந்தோம். திடீர்னு கார் பிரேக் டவுன். புளிய மரம், இந்த பக்கம் ஒரு சின்ன குடிசை, ஒரு குட்டி ஒயிட் மாரிஸ் மைனர். நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 பேர் இங்கே இருக்கோம். அப்பா வந்து தொப்பமாக நனைஞ்சி வந்து உட்காந்துக்கிறார். வந்த அப்புறம் நாங்கள் இப்படி பார்க்குறோம், ஒரு ஓல்ட் லேடி உள்ளேருந்து அப்படி பார்த்தாங்க எங்களை. பார்த்துட்டு, என்ன வண்டி பிரேக் டவுனா, என்ன பஞ்சர் ஓட்ட வராங்களா அப்படிலாம் கேட்டாங்க. ஆமாம்மா, நாங்கள் எல்லோரும் தலையாட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். எதுக்கு அங்கே உட்காந்துருக்கீங்க, உள்ளே வாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுந்து வந்தோம். சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது கொஞ்சம் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்ட் லேடி நல்லா, அவங்களோட முகம் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த டார்க் ஃபேஸ் லைன், பியூட்டிஃபுல் பிரைட் ஐஸ். அவங்க வந்து உள்ளேருந்து வந்து அந்த புளிய மரம் இருந்துச்சுல்ல, அதுலேருந்து புளியங்காய் பறித்து அவங்க உள்ளே போய் ஒரு தொக்கு மாதிரி ஒன்று பண்ணி சூடாக சாதம் வடித்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்டி ஃபுட் நான் சாப்பிட்டதே இல்லை. சொன்னேனே, எனக்கு தான் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்னு. இப்போ எனக்கே வந்து நாக்கு ஊறிடுச்சு. இதுவும் கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே கொதி வந்துருச்சு. அண்ட் அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா அந்த ஜீரகமும் மிளகும் பூண்டும் கலந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரேக்ரன்ஸ். ஐ லவ் இட். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, யூ கேன் பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சத்து கொடுக்கணும், ப்ரோட்டீன் வேணும்னா நம்ம சாம்பார் பண்ணுவோம்ல, அந்த பருப்பில் இந்த மிச்சம் இருக்கிற அந்த தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த தண்ணியை ரெடியாக வச்சுருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதில் போட போகிறேன். உப்பு. சில பேர்லாம் ஸ்டைலாக ஸ்பூனில் உப்பு போடுவாங்க. எனக்கு ஸ்பூனில் உப்பு போட தெரியாது, கையில் தான் போடணும். அப்போ தான் எனக்கு அளவு தெரியும். அளவு தப்பாக இருந்தால் அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது கொதியும் வந்தாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணதும் ஆல் டன். அடுத்த ஸ்டெப் தாளித்து கொட்டணும். ஸோ நான் இப்போ தாளித்து கொட்ட போகிறது, இங்கே ஆயில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய்யில் தாளித்து கொட்டுங்க. அமேசிங் இட் இஸ். ஸோ அந்த ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் பச்சை மிளகா தாளித்து கொட்டுறதுல நம்ம வந்து ஜீரகம், கடுகு, பெருங்காயம் யூஸ்வலாக போடுவோம். ஆனால் ஹோட்டல் டேஸ்ட் வரணும்னா கொஞ்சம் அந்த பச்சை மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஸ்லிட் அண்ட் ஸ்லைஸ். ஸோ அது நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம், டைனி டேஷ் ஆஃப் பெருங்காயம். இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் அணைச்சிடுறேன், ஏன்னா ரொம்ப வெடிக்கும் அது. பச்சை மிளகா பார்த்தீங்களா, சொன்னேன்னா துப்புன்னு போச்சு. அந்த பச்சை மிளகா வந்து ஸ்கின் கொஞ்சம் லேசாக ஒயிட் ஆகும், அது வரைக்கும் நான் பண்ணுவேன் யூஸ்வலாக. அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா லேசாக ஒயிட்டன் ஆகும். ஸ்மெல்ஸ் கிரேட். See, that's what I meant. ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க, ஜீரகம் கருந்துரும். I think that's fine. இன்னொரு மெமரி எனக்கு இருக்குது. இப்போ இது வந்து இப்படி இருக்குல்ல, முந்தி வந்து அந்த இரும்பு கரண்டி இருக்கும், அதில் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க, இது அப்படியே சூடாக இருக்கும்ல, அப்படியே அதில் அந்த ரசத்தை எடுத்து, அது வந்து அந்த ரசம் வந்து இந்த ஹாட் அயர்னில் வந்து அப்படியே தக்க 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 தக்கன்னு கொதிக்கும். வண்டர்ஃபுல் மெமரிஸ் அது எனக்கு. ஆனால் அப்போ வந்து இரும்பு கரண்டி, இப்போ வந்து தடுக்கா பேன். கன்வீனியன்ட், க்யூட்.
mix it up a bit. Okay, so taste பண்ணி பார்க்கலாமா? Smell super, taste எப்படி பார்க்கலாம். எனக்கு வந்து அந்த வாயில் போனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வந்து புளி, அதுக்கப்புறம் அந்த ஸ்வாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹிண்ட் ஆஃப் மிளகு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு. ஐ லவ் இட். ஐம் ஷூர் யூ லவ் இட் டூ. குவிக் அண்ட் ஃபாஸ்ட் ஹோட்டல் ஸ்டைல் மிளகு ரசம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, பூண்டு இது நாலத்தையும் நம்ம வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் புளியை கரைச்சிட்டு தக்காளியை வெட்டி அது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டோம். அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டோம். கொஞ்சம் நியூட்ரிஷன் வேணும்னா பருப்பு தண்ணி, அந்த பருப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க, அது கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு அண்ட் தாளிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்டத்துக்கு யூஷுவல் இன்க்ரீடியன்ஸ் கடுகு, பெருங்காயம், ஜீரகம் போட்டோம். ஆனால் உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வரணும்னா பச்சை மிளகா தாளிச்சு கொட்டும் போது போடுங்க. And there you go, your fantastic மிளகு ரசம் ரெசிபி. சிம்பிள், ஃபாஸ்ட் அண்ட் குவிக்காக முடிச்சிட்டோம். இது கெட் செட் குக். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இது சொல்லலைன்னா இன்கம்ப்ளீட். ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் JFW சேனல்.